கட்டிட வரைபட அனுமதி கோரி பல மாதங்களாக காத்து கிடக்கும் வில்லிவாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதி வாழ் மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கம், வானகரம், அடையாளம்பட்டு உள்ளிட்ட 13 ஊராட்சிகளை உள்ளடக்கியது வில்லிவாக்கம் ஒன்றியம். வேகமாக வளர்ந்து வரும் இந்த ஒன்றியத்தில் கட்டப்படும் கட்டிடத்திற்கு வரைபட அனுமதி கோரி மாதந்தோறும் 200க்கும் மேற்பட்ட கோப்புகள் வருகிறது. நாளுக்கு நாள் கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வரும் நிலையில் கட்டிட வரைபட அனுமதி பெற விண்ணப்பித்து பல மாதங்களாகியும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஞானேஸ்வரி கோப்புகளை கையாள்வதில் மெத்தனமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களான ஓவர்சிஆர் தமிழ்ச்செல்வி மற்றும் உதவியாளர் அரவிந்தன் ஆகியோர் மக்களுக்கான பணிகளை செய்யாமல் மக்களை இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் கட்டுமான பொருட்களான கல், மண் உள்ளிட்ட பொருட்களின் விலை அனைத்தும் அதிகரிக்க வாய்ப்புள்ள நிலையில் இதை பற்றி வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் எந்த கவலையும் இன்றி கட்டிட வரைபட அனுமதி கோரி வரும் மக்களை இன்று போய் நாளை வா என கூறி அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பிரச்சினை குறித்து திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை மேற்கொண்டு விரைந்து கட்டிட வரைபட அனுமதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.